உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அந்தோணிராஜ் 2640 யூடியூப் சேனல். அதாவது காலகாலமாக காவல்துறை எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது தனியார் நிதி நிறுவனங்களில் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க அப்படி சொல்லியிருக்கு. அதையும் நம்ம அசட்டை பண்ணிவிட்டு தனியாரில் போடும்போது கடைசியில் காவல்துறைக்கு ரிப்போர்ட் கொடுக்காங்க. அப்படி ரிப்போர்ட் கொடுக்கும்போது அவங்க எப்படி பிடிக்க அதுக்குள்ளே திருடன் தப்பிச்சு ஓடி போயிடுவான். அவ்வளோ ஒரு பணத்தையும் அவன் சுருட்டிட்டு அது நேரத்தோட ஒரு கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவன் ஓடி போயிடுவான். அப்போ அந்த பணத்தை எப்படி காவல்துறையினர் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும்? ஒரு திருடனை கூட பிடிச்சிடலாம், ஆனால் இந்த மாதிரி திருடர்களை பிடிக்க முடியாது. ஏன்னா இவங்க ரொம்ப விவரமாக இருப்பாங்க. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரி போட்டு அதில் பெண்களெல்லாம் வேலைக்கு போட்டு ஆண்களை வேலைக்கு போட்டு நல்ல சேலரி கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பிரிக்கிற வரைக்கும் அந்த கம்பெனி வேலை செய்யும். ஒரு பல கோடி வந்தோடனே அந்த பாஸ் என்ன பண்ணுவார், இங்கே உள்ளவங்க வேலை கிடைக்காதனால வேலை வாய்ப்புக்காக அதில் போய் சேருவாங்க. கடைசியில் இவங்கள தான் இங்கே உள்ளே இருக்கிறவங்க உங்களை நம்பி தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லி விரட்டுவாங்க. அவங்க ஓடி போயிடுவாங்க. பல தொழில்களை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதை மாதிரி நில மோசடி, நிலத்தை விற்று அதில் ஆசையை காட்டி நிலத்தின் மூலமாக ஏமாத்துறது. அது பிறகு பணத்தை ரெட்டிப்பாக்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது. அப்புறம் பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிடுறது, வேறு எங்கேயாவது ஓடிடுது, தலைமறைவாகிடுது. 5 வருஷம் 10 வருஷம் கண்டுபிடிக்க முடியாதபடி எங்கேயாவது போய் வெல் செட்டில்டு ஆகிடுறாங்க. அதனால் மக்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, காவல்துறை கொடுக்குறாங்க. ஆனாலும் அதை மக்கள் கடைப்பிடிக்கிறதே இல்லை. அப்புறம் எல்லாமே போன பிறகு புகார் கொடுக்குறது. அப்போது புகார் கொடுக்கும்போது அதுக்குள்ளே குற்றவாளிகள் எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க. அப்புறம் பிடிக்க முடியாது. அதனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்குது, ஐஓபி இருக்குது, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. அப்புறம் தனியார்லேயே நல்ல நல்ல வங்கிகள் இருக்குது, டிஎம்பி இருக்குது, அப்புறம் ஐஓபி இருக்குது, பாண்டியன் கிராம பேங்க் இருக்குது, ஏகப்பட்ட பேங்க் இருக்குது, நல்ல நல்ல பேங்க்லாம் இருக்குது. ஆனால் தேசியமயமாக்கப்பட்டதா, அது அரசு உடைமையில் உள்ளதாங்கிறத நம்ம பார்த்து இது பண்ணணும். உழைச்சி கஷ்டப்படுற பணத்தை ஒரு நொடியில் திருடர்கள், அதாவது நூதனமான திருடர்கள் கொண்டு போகிறதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. அதனால் அருமையான இந்திய தேசத்து மக்களை, தமிழ்நாட்டு மக்களை கவனமாக இருங்க. அதாவது நிறைய கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க, அப்புறம் நம்மகிட்ட உள்ளதும் போயிடும். இது ஒரு சூதாட்டம் மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அதில் ஜெயிச்ச மாதிரி இருக்கும், திடீர்னு அவ்வளவும் போயிடும். அது மாதிரி இப்போ பணம் ஆசைப்படாதீங்க. அதாவது பணம் நமக்கு தேவை, அதை நல்லா பாதுகாத்து வைக்கணும்.